வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் மோனிஷா. வரப்போகிற விநாயகர் சதுர்த்தியை எப்படி கொண்டாடலாம்? வாங்க கொரோனா கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க. மாவில் ஒரு துளி கேசரி கலர் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சாச்சு. இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஒரு குழி பண்ணிக்கோங்க. ஒரு பீஸ் சாக்லேட் எடுத்து இதை வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடிக்கோங்க. இப்போ நம்ம கொரோனா ஷேப் பண்ண போகிறோம். ஒரு ஃபோக் வச்சு வேணால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நம்ம கொரோனா கொழுக்கட்டை வந்து ஷேப் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா மாவுலேயும் ஷேப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷேப் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். இதுக்கும் இந்த தட்டுக்கும் கீழே லைட்டாக நெய் கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொரோனா கொழுக்கட்டை வந்து செஞ்சு வச்சுட்டேன். இப்போ ஸ்டீம் பண்ணிக்கலாம். மூடி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம கொழுக்கட்டை வந்து வெந்துருச்சு, பார்க்கலாம். சூப்பரான சுவையான கொரோனா கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கடவுள் சக்திக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இந்த கொரோனா வைரஸ்க்கு தடுப்பூசியும் இல்லை, மருந்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம கலாச்சாரம் படி கடவுள்கிட்ட தான் பிரார்த்தனை வைக்க முடியும். அதனால் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் கொரோனா வடிவத்தில் கொழுக்கட்டை செஞ்சு இந்த கொரோனாவை விரட்ட வேண்டிக்கோங்க. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்னிஷம் அநேக தந்தம் பக்தானாம் ஏக தந்தம் உபாஸ்மஹே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சில்வர் ஸ்பூன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.